தமிழரசு கட்சி ஒரு தவறான ஒரு கட்சி அல்ல. அந்த கட்சி தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து வச்சிருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதத்தை மிக தெளிவாக மக்கள் மட்டத்திலே கொண்டு சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு தந்தை செல்வநாயகத்தின் பெயரை பயன்படுத்தி தமிழரசு கட்சி என்ற கொள்கையை காட்டி அதிலே இருக்கிற தலைமைத்துவம் அந்த கொள்கைக்கு நேர்மாறாகத்தான் செயல்படுகின்றார்கள். அவர்களுக்கு இது ஒரு பழக்கம், இது புதுசல்ல, இன்றைக்கு தொடங்கின ஒரு விஷயம் அல்ல. 2009ஆம் ஆண்டு தேசிய தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி எந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்க வேண்டும் விரும்பி அதை ஆதரித்து அதை வளர்த்தாரோ, இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே கூட்டமைப்பு என்ற பெயரை பயன்படுத்தி அதே தேசிய தலைவருடைய பெயரை பயன்படுத்தி அந்த நிலைப்பாட்டுக்கு நேர்மாறாக பயணித்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தலைவர்கள். ஆகவே இது அவர்களுக்கு பழக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை செய்தார்கள். இப்பொழுது தங்களுடைய சொந்த ஸ்தாபகர் தலைவர் தந்தை செல்வநாயகத்துடைய கொள்கைக்கும் ஆப்பு வைக்கின்ற வகையில் தான் அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆகவே இந்த தலைமைத்துவத்தை மாற்றி அமைச்சே ஆக வேண்டும். இந்த தலைமைத்துவத்தை மாற்றி அமைச்சே ஆக வேண்டும். சுமந்திரன் போன தேர்தலில் தோற்று போனாலும் கூட இன்றைக்கு அந்த கட்சிக்குள் இருக்கிற நிலைமையை நீங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அவரை தோற்கடித்து கட்சிக்கு வாக்களித்தால் எல்லாம் சரி வரும் என்ற நினைப்பில் நாங்கள் இருக்க போகிறோமாக இருந்தால் அது முற்றிலும் தவறு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சிக்குள்ளே இந்த சுமந்திரன் போன்ற மிக பிழையான தலைவர்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். ஆக குறைஞ்சது அவரையாவது திருத்தத்துக்கு அவர்கள் ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அந்த தமிழரசு கட்சிக்கு இன்றைக்கு சுமந்திரன் கட்டுப்பாட்டிலே அவருடைய பிடிக்குள்ளே சிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆணை கொடுக்கிற மாதிரியான ஒரு முடிவுகள் இந்த தேர்தலோடு அமைந்தால் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றுவது சிங்கள கட்சி அல்ல, தமிழ் தேசம் பேசி வாக்கை பெற்ற இந்த தமிழரசு கட்சியாகத்தான் இருக்கு. சிவஞானம் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், தாங்கள் அதை எப்போ கைவிட்டோம், இதை பற்றி பேசுறதை நிப்பாட்ட சொல்லி நான் அவருக்கு சவால் விடுக்கின்றேன். நீங்களுடைய கட்சி தலைவர் என்றால் உண்மையிலே நீங்கள் இந்த ஏக்கிய ராஜ்யவை நீங்கள் கைவிட்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு போதிலும் தந்தை செல்வநாயகத்துக்கு துரோகம் அளிக்க போவதில்லை என்றால் சுமந்திரனை நீங்கள் முதல் ஓரம் கட்டுங்கள். அதுக்கு பிறகு நான் உங்களை நம்புறதுக்கு தயாராக இருப்பேன். அதை செய்யாமல் அந்த ஏக்கிய ராஜ்யவை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு கங்கணம் கட்டியிருக்கக்கூடிய சுமந்திரனை நீங்கள் செயலாளராக நியமித்ததுக்கு பிறகு இன்றைக்கும் நேற்றும் நாளன்றைக்கும் வித்தியாசமான கதைக்கிற உங்களை நம்புறதுக்கு நான் தயாரில்லை. அதை முதல் செய்து வாருங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் நேர்மையை பற்றியும் கொள்கையை பற்றியும் இந்த தேசத்துடைய எதிர்காலத்தை பற்றியும் சேர்ந்து கதைக்கிறதுக்கு தயாராக இருப்போம். அது வரைக்கும் அந்த தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி ஒருபோதிலும் இந்த மக்களுக்கு நேர்மையாக இருக்காது என்றே நம்முடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நான் சொல்லுகின்றேன், தமிழரசு கட்சி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். தமிழரசு கட்சி தன்னுடைய ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்க வேண்டும். கடந்த 16 வருஷமாக எப்படி தேசிய தலைவருக்கு துரோகம் அளித்ததோ அதே போன்று தன்னுடைய சொந்த ஸ்தாபக தலைவருக்கு துரோகம் அளிக்கிற பாதையை கைவிட வேண்டும். நீங்கள் திருந்துவதாக இருந்தால் நாங்கள் தான் முதலிலே வரிசையிலே உங்களை அரவணைப்பதற்கு முன்னில் போவதை கூறி திரு CVK சிவஞானம் அவர்களே தானாகவே சொன்ன கருத்துக்களை நான் இங்கு உங்களிடம் சொல்ல வேண்டும். ஏனால் இன்றைக்கு அந்த கருத்துக்களில் சில மாற்றங்களை செய்ய பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சிவஞானம் அவர்கள் என்ன சொல்றார், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கஜன் நீங்கள் அவரோட பேசின அனைத்து விடயங்களையும் எங்களுடைய மத்திய குழுக்கு வந்து பதிவு செய்திருக்கின்றார். அனைத்து விடயங்களையும் சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய நோக்கம் அனைத்தையும் அவர் தெளிவாக எங்களிடம் சொன்ன இடத்திலே
எங்களுடைய மத்திய குழு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏற்கனவே 7 பேர் கொண்ட குழு தமிழரசு கட்சி நியமித்திருக்கின்றது. உங்களுடைய இந்த முயற்சி தொடர்வதற்காகத்தான் அந்த 7 பேர் கொண்ட குழுவே நியமிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுடைய எழுத்து மூலமான கோரிக்கையிலேயே இதுக்கு முதலும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் தெளிவாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், ஒற்றையாட்சிக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் எந்த இடத்திலையும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்க முடியாத அந்த வகையிலே 13ஆம் திருத்தத்தையும் இந்த 2015 19ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த காலப்பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பையும் நாங்கள் தொட்டே பார்க்க முடியாத அடியோடே நிராகரிக்க வேண்டும் என்றால் ரெண்டும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற விடயங்கள். அந்த விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். நாங்கள் இந்த விடயங்களை மத்திய குழுவிலே பேசின பொழுது மத்திய குழு ஏகமனதாக மன்னிக்கவும், மத்திய குழு ஏகமனதாக அல்ல, மத்திய குழு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினது. இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் முற்றுமுழுதாக கைவிடுவதாகவும் 13ஆம் திருத்தத்தை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தையிலே எந்த விதத்திலும் பேசக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை அவர் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தை அவருடைய வீட்டிலே மூடின அறைக்குள்ளே நடைபெற்றது. ஆனால் நாங்கள் அந்த கூட்டம் முடிஞ்ச வெளியிலே வரை அந்த இடத்திலே ஊடகங்கள் இருந்தவை. ஊடகங்கள் இருந்த இடத்திலே நான் சொன்னால் வேறு, ஆனால் CVK சிவஞானம் அவர்களே நான் இப்பொழுது மூடின அறைக்குள்ளே அவர்கள் எங்களிடம் சொன்ன கருத்துக்களை ஊடகங்களுக்கே பதிவு செய்திருந்தவர். அப்பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. மூடின அறைக்குள்ளே எங்களுக்கு மட்டும் இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தால் நாங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் அதை பற்றி கொஞ்சம் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் ஊடகங்களுக்கே CVK சிவஞானம் அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்திலே ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் இருந்தோம். அந்த பேச்சுவார்த்தைகள் இனியும் தொடரும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் பெரியோர்களே, அந்த கருத்தை CVK சிவஞானம் கூறி ஒரு சில நாட்களுக்குள்ளே அவர்களுடைய அடுத்த மத்திய குழு கூட்டத்திலே திடீரென்று அந்த பதில் செயலாளராக இருந்த வைத்தியகணி சத்தியலிங்கம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கடந்த தேர்தலிலே 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சியிலே போட்டியிட்ட சுமந்திரன் அவர் மட்டும்தான் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை மேடையாக ஆமோதித்து அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புக்கு ஆணையை கேட்டு போட்டியிட்டவர். எந்த அடிப்படையில் அவர் அந்த ஆணையை கேட்டார் என்றால், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக சொல்லியிருக்கிறார். அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்ததில் தானும் தமிழரசு கட்சியும், ஆகவே தனக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஒரு மிக பலமான ஆணையை கொடுப்பதன் ஊடாகத்தான் ஜனாதிபதி சொல்லுகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழர்களும் இணைந்து நிறைவேற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லித்தான் அவர் வாக்கை கேட்டவர். அதே காரணத்துக்காகத்தான் நம்முடைய மக்கள் அவரை தோற்கடித்த, நம்முடைய மக்கள் அவரை திட்டமிட்ட வகையில் நிராகரித்த. ஆனால் அந்த சுமந்திரன் திடீரென்று பதில் செயலாளர் பதவிக்கு வருகிறார். பதில் செயலாளர் பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அந்த CVK சிவஞானம், நம்பிக்கை கொடுக்கிற வகையில பேசின CVK சிவஞானம் அவர்கள் எனக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். பேச்சுவார்த்தைகள் இப்போதைக்கு அவசியம் இல்லை, பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு முன்னம் சொன்னவர், இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்காக 7 பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமிச்சிருக்கின்றோம். அடுத்த மத்திய குழுவிலே நாங்கள் உங்களோட பேசுவதற்காக தியாகிகளை நியமிப்போம் என்று சொன்ன CVK சிவஞானம் சுமந்திரன் செயலாளராக நியமிக்கப்படுற அடுத்த நிமிஷம் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கி அவர் பேச்சுவார்த்தையை அவசியம் இல்லை என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நான் பார்த்தேன்,
ஒரு பத்திரிகைக்கு அவர் ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இதோ இந்த மேடையில் இந்த உண்மைகளை அம்பலப்படுத்தி அவரை நான் நிற்கிறேன் கொஞ்சம் ஒரு கஷ்டத்துக்குள்ளே தள்ளுகின்றேன் போல.